நான் உங்களோட சாண்ட்ரா அமீன், பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். கேம் ஆடுறேன்னு உள்ள வந்து சிலரை வச்சு இவங்க ஆடுற கேம் இருக்கே, அப்பா இதுல ஒரிஜினல் எது, ஃபேக் கேம் எது, இதை ரிவீல் பண்ண வேணாமா? இந்த டிராமாவுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நான் உள்ள வரேன். நம்ம கேமை காமிச்சிடலாமா? சாண்ட்ரா அமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கப்புள் என்ட்ரி கொடுக்குறாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வந்து நிறைய கேம் ஆடிட்டு இருக்காங்க, உள்ள போய் நான் உடச்சு விட போறேன்னு சொல்றாங்களே, உள்ள யாரா கேம் ஆடுறா? யாருமே கேம் ஆடலையா? அப்படி போயிட்டு என்னத்தை நீங்க உடச்சுட போறீங்க? இந்த மாதிரி ஒரு 4 கண்டஸ்டன்ஸை உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்றேன். இவங்க உள்ள போயிட்டு அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. இவங்களும் போய் நல்ல கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல, இல்ல இவங்களும் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம மோஸ்டா இவங்க 4 பேருமே எப்படி இருக்காங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸா இருக்காங்க, சீரியல் ஆக்டரா இருக்காங்க. ஆக்ட்ரஸ் 2 பேரு, ஆக்டர் 2 பேரு. ஆமா, 2 பசங்க 2 பொண்ணுங்க அந்த மாதிரி வராங்க. அங்கிள் சாண்டேகி உள்ள வராங்க. எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன் எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்குங்க, என்னன்னா இந்த மாதிரி எடுக்கிறீங்களே, ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு நார்மல் பீப்புள், அவனுக்கு எந்த ஃபேமுமே கிடையாது, அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஃபேமஸா இருக்க பீப்புள் கூட இருந்தா என்ன பண்ணுவான், இப்படி எல்லாம் பேசுவான் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டா நல்லா தான் இருக்கும்.